இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாய் தகப்பனை இழந்த பச்சை புள்ளமா இவ. துளசிதான் அம்மானு வாழ ஆரம்பிச்சிருக்க. அதோட மனசு நோகிற மாதிரி பேசுறீங்களேம்மா. உங்களை எல்லாம் அம்மானு சொல்றதுக்கே வெற்றி சொல்லுடா. என்ன அசிங்கமா இருக்கா? அம்மான்னு என்ன சொல்லவே அசிங்கமா இருக்கா? வேண்டாமா, என்ன பேச வைக்காதீங்கம்மா. அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. டேய், நீ யாரை கேட்டு இந்த மாதிரி முடிவெடுத்த? யாரை கேட்டு நான் எடுக்கணும்பா? இது நானே சுயமா எடுத்த முடிவு. ஆனா இந்த முடிவை நான் இன்னைக்கு எடுக்கல. நான் துளசி கழுத்துல தாலி கட்டும் போதே எடுத்த முடிவுதான். நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா இந்த குழந்தைக்கு அத்தை மாமான்னு ரத்த சொந்தம் இருக்காங்கல்ல, அவங்க விட்டுருவாங்களா இந்த குழந்தைய? நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட எல்லாம் என்ஓசி வாங்கிட்டப்பா. டேய், இப்ப உனக்கு கட்சியில ஒரு பெரிய பதவி கொடுத்திருக்காங்கடா. நீ பண்ற ஒவ்வொரு காரியமும் கட்சியில உன் செல்வாக்க குறைக்க போகுதுடா. தலைவரே, வெற்றி தம்பி பண்ணது இப்போ உள்ள அரசியல் சூழலுக்கு ரொம்ப சரியான முடிவு. திவ்யா பேசின பேச்சுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அனுதாபமே உருவாயிருக்கும். வெற்றி தம்பி அவங்க வழியிலே போய் சரி பண்ணிருக்காரு. இத பிரச்சாரத்துல சொன்னா கண்டிப்பா அவங்க பக்கம் இருக்கிற ஓட்டெல்லாம் நம்ம பக்கம் வந்துரும். இத அப்படியே ஏத்துக்கோங்க. அதான் உங்க அரசியலுக்கு ரொம்ப நல்லது. என்னப்பா யோசிக்கிறீங்க? உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லப்பா. நீங்க ஜெயிக்கணும்னா தியாவை உங்க பேத்தியா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இனிமே இந்த குழந்தை உங்களுது. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தி ஆகணும். நான் துளசியை பார்க்கறதுக்கு முன்னாடியே தியாவை தான் நான் முதல்ல பார்த்தேன். அப்பவே தியா ஏன் பொண்ணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சு. சோ இந்த நிமிஷத்துல இருந்த நானும் துளசி மேடமும் தான் தியாவோட அம்மா அப்பா. இத யாராலையும் மாத்த முடியாது. தியா, அம்மா, இனிமே நீ வெற்றி அங்கிள் என்னன்னு கூப்பிடுவ? என்னன்னு கூப்பிடணும்? அப்பான்னு கூப்பிடணும். கூப்பிடு. அப்பா. ஒரு பொண்ணோட கண்ணீர் தான் மதுரையை எரிச்சதுன்னு சொல்லுவாங்க. என்னோட கண்ணீருக்காக இந்த தொகுதி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். வெற்றி வேட்பாளர் திவ்யா. வேட்பாளர் திவ்யா. நாளைய எதிர்க்கட்சி வேட்பாளரும் இன்றைய ஆளுங்கட்சி வேட்பாளருமான திவ்யா அவர்கள் இந்த தொகுதி மக்களான உங்க எல்லாரும் முன்னாடியும் நாங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களை ஏமாத்திட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. இந்த வெற்றி எப்பவுமே பெண்களை கடவுளா மதிக்கிறவன். பொதுவா பெண்களை பார்த்தாலே மரியாதையா பேசணும்னு தோணும். சில பெண்களை பார்த்தா கையெழுத்து கும்பிடணும்னு தோணும். ஆனா நம்ம எதிர்க்கட்சி வேட்பாளர் திவ்யாவை பார்த்தா கோவம் தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல மனசே இல்ல. அவங்க மனசு முழுக்க அழுக்குதான் இருக்கு. அவங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. துளசி ரொம்ப நல்லவங்க. எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கிற வெள்ளந்தியான மனசுக்கு சொந்தக்காரங்க அவங்க. வெற்றி, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சது. அவங்க வாழ்க்கையில ஏற்கனவே பல பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. இவங்கள மாதிரி நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படலாமா? அதனாலதான் அவங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் அவங்கள நான் காதலிச்சேன். அவங்க கழுத்துல தாலி கட்டினேன். என்ன மீனா நடக்குதுங்க? இவ பாட்டுக்கு ஓட்டு கேட்க போயிருக்கா? ஏன் இவர் இப்படி இருக்காரு? இல்ல அத்தை,
ரெய்டு வந்தப்போ உதவி பண்ணால, அதுல இருந்தே மாமா அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடி இருந்த வெறுப்பெல்லாம் இப்ப இல்ல அத்த. ஓட்டு கேட்டு போனப்போ அவகிட்ட மாமா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. ரொம்ப மரியாதையா அன்பா நடத்துறாரு அத்த. மாமா எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாரு. அதே மாதிரி அவ இந்த குடும்பத்தை ஜெயிச்சிருவா. அதுக்கப்புறம் இந்த வீட்ல அவ அதிகாரம் தான். உங்களை ஓரம் கட்டி வீட்ல ஒரு மூலையில உட்கார வச்சிருவா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்த. இந்த வீட்ல உங்களுக்கு அடுத்த இடத்துல இருந்தே நான் பழகிட்டேன் அத்த. ஆனா நீங்க இந்த வீட்ல எல்லா உரிமையும் எடுத்துக்கிற இடத்துல இருக்கீங்க. உங்க மரியாதை குறையும் போது அத உங்களால ஏத்துக்க முடியுமான்னு தெரியலையே. இல்ல இல்ல, நான் விட மாட்டேன். அத்தை, நீங்க இப்படி சொல்லலாம்? மாமாவை எதிர்த்து உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா? அவளுக்கு மாமா எல்லா அதிகாரமும் கொடுத்துருவாரு. அத உங்களால தடுக்க முடியுமா? நீங்க தான் அவளை அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொல்றீங்க. மாமா அவளை வானத்துல இருந்து இறங்கி வந்த அதிர்ஷ்ட தேவதை மாதிரி பாக்குறாரு. நான் விட மாட்டேன். அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. நான் விட மாட்டேன். அத்தை, 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 என்னாச்சு அத்தை? அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? என்னங்க, என்னங்க, மாமா, வெற்றி, அண்ணி, அத்தை, அம்மா, ஐயோ, அம்மா, அண்ணா, பாரு, என்னாச்சு? அண்ணி, அம்மா, தலைங்க. அம்மா, 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 ஒண்ணும் இல்ல. பாத்து. என்னமாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? ஏங்க, இந்த வீட்டுக்கே ஆகாம இருக்கிற அந்த துளசிய நீங்க பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போவீங்க. நாளைக்கு அவ ஜெயிச்சா இந்த வீட்ல அவளோட கொடி தானே பறக்கும். டேய், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நடக்குங்க. என் புள்ள எவனோ பெத்த புள்ளைய தான் புள்ளன்னு தத்தெடுக்கும் போது கூட நீங்களும் உங்க அரசியலுக்காக அமைதியா இருந்துட்டீங்கல்ல. இப்படியே போனா நான் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு இப்பவே தெளிவா தெரியுதுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், என்ன பேசுற நீ? நான் எப்படி துளசிக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுப்பேன்? ஏன் கொடுக்க மாட்டீங்க? நீங்க ஜெயிச்சீங்கன்னா அவதான் காரணம் நினைப்பீங்க, அப்படிதானே? அபிராமி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அபிராமி, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் என்ன பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். அதுல ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும்னு உனக்கு தெரியாதா? கவலைப்படாத. அரசியல்ல நான் எது பண்ணாலும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் பண்ணிட்டு இருப்பேன். இப்போதைக்கு திவ்யாவை எதுக்கிறதுக்கு துளசி தான் ஒரே வழி. அவளுடைய அனுதாபம் தான் நமக்கு ஓட்டா கிடைக்கும். நீ வேணா பாரு, எலெக்ஷன் முடிஞ்சு பதவி என் கைக்கு வந்ததுமே நானே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுறனா இல்லையான்னு. நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா? சத்தியமா. நீங்க பேச்சு மாறக்கூடாது. அப்புறம்